بالله من شرور أنفسنا ومن يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே, நாம் வாழுகிற பூமி பந்திலே கோடான கோடி உயிரினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒவ்வொரு உயிரினங்களுக்கென்றும் ஒரு இயல்புகளை ஏற்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அவை எவ்வளவு காலம் வாழ வேண்டுமோ வாழ்ந்து அதன் காலம் முடியும் பொழுது அது இறந்து போகின்ற காட்சியை நாம் பார்க்கின்றோம். மனிதனையும் அல்லாஹ் அப்படித்தான் படைத்திருக்கின்றான். மனிதனுக்கு கூடுதலாக பகுத்தறிவு என்ற ஒன்று வழங்கப்பட்டு விட்டது. பகுத்தறிவு என்ற ஒன்று வழங்கப்பட்டு விட்டாலும் மனிதன் தான் நினைத்தது அனைத்தையுமே சாதித்து விட முடியாது. அவையும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில் தான் நடக்கின்றன என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிக்குரியதாகவே ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றான். எந்த கஷ்டமும் நமக்கு வரக்கூடாது, சின்ன ஒரு சங்கடம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டு விடக்கூடாது, மகிழ்ச்சியாக வாழ்ந்து நாம் மரணித்து விட வேண்டும் என்று அவன் நினைக்கின்றான். ஆனால் இப்படி நடப்பதற்கு வாய்ப்பில்லை. ஒரு மனித வாழ்க்கை என்பது இன்பங்களும் துன்பங்களும் கலந்த கலவையாகத்தான் இருக்கும். எந்த ஒரு மனிதனுக்காவது பிறப்பில் இருந்து இதுவரை எனக்கு எந்த கஷ்டமுமே வரவில்லை என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அதே போல இன்னொரு மனிதர் என்னுடைய பிறப்பு முதல் இப்போது வரைக்கும் எனக்கு எந்த துன்பங்களும் நடந்ததே இல்லை என்றும் சொல்ல முடியாது. இன்பமும் துன்பமும் கலந்த கலவைதான் மனித வாழ்க்கை. இது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை எப்படி நமக்கு அமைகின்றது, இந்த இன்ப துன்பங்கள் எப்படி ஏற்படுகின்றன என்பதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். ஏன்னா இது பற்றிய ஒரு புரிதல் நமக்கு இல்லை என்று சொன்னால் நம் வாழ்க்கையிலே நடக்கின்ற இன்பங்களும் நம்மை பாதிக்கும், துன்பங்களும் நம்மை பாதிக்கும். இவை நம்மால் ஏற்படக்கூடியவை அல்ல. அது நமக்கு சங்கடம் தரும் நிகழ்வாக இருந்தாலும் சந்தோஷம் தரும் நிகழ்வாக இருந்தாலும் இந்த இரண்டுமே அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது என்ற உணர்வு, விதியின்படி நடக்கின்றது என்கின்ற அந்த சிந்தனை நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் விதியை ஈமானுடைய அடிப்படையிலே ஒன்றாக வைக்கின்றது. 6 விஷயங்கள் நம்ம அடிப்படையாக நம்பிக்கை கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புவது, மலக்குகளை நம்புவது, நபிமார்களை நம்புவது, மறுமை நாளை நம்புவது, இந்த மாதிரி 6 விஷயங்களை சொல்லும் போது அதுல ஒன்றாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, வான் துமின பில் கத்ர் கைரிஹி வ ஷர்ரிஹி, நல்லதாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் இந்த இரண்டுமே விதியை கொண்டுதான் நடக்கிறது என்பதை நீ நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி இருக்கின்றது. எனவே விதி நம்பிக்கை என்பது ரொம்ப அடிப்படை. அல்லாஹ் விதியை ஏற்படுத்தி இருக்கின்றான், அதை கொண்டுதான் இந்த உலகத்திலே உள்ள அனைத்து காரியங்களும் நடக்கின்றது என்ற உணர்வு இருக்கின்றதே, இது நமக்கு அதிகமாக இருக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது.
ஏன்னா மனித வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது ஒரு ரகம். அதை மனிதன் ஈஸியாக எடுத்துக்கொள்வான், அதை பயணித்து விடுவான். ஆனால் ஒரு பாதிப்பு வரக்கூடிய நேரத்திலே, ஒரு சோதனை வரக்கூடிய நேரத்திலே அதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது. நொறுங்கி விழுந்துருவான். அப்பளம் நொறுங்குவதை போல அவன் உள்ளமும் நொறுங்கி போய்விடும். சிறிய அளவிலான சோதனைகள் ஒரு விதம், சின்ன அளவுல ஒரு சைக்கிள் காணா போச்சு, அது ஒரு கவலையை தரும். அவனுக்கு புள்ள மௌத்தா போயிட்டான்னா அதுக்கு வரக்கூடிய கவலை ரெண்டும் ஒன்னா இருக்காது. சைக்கிள் துளைந்த போது ஏற்பட்ட கவலையும் அவனுடைய பிள்ளை மரணித்த போது ஏற்பட்ட கவலையும் ஒன்றா? இல்லை. அதை விட இது பல மடங்கு அவனை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். இது மாதிரியான பாதிப்புகள் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நேரத்திலே அதை அவன் எவ்வாறு எதிர்கொள்ள வேண்டும், எவ்வாறு தன்னுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒன்று இருக்குது. ஆறுதல் சொல்வது என்பது நம்ம ஆறுதல் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க, அல்லாஹ் நமக்கு தருவான், பொறுமையாக இருங்கள், சகித்துக் கொள்ளுங்கள் என்று நம்ம சொல்லலாம். இது ஒரு புறத்தில் இருந்தாலும் அடிப்படையில் இருந்தே அவனை சீர் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்கின்றது. அதில் இந்த விதி நம்பிக்கை என்ற ஒன்று முக்கியமான ஒன்று. என்ன இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது அப்படின்னா, ஒரு ஆளுக்கு ஒரு பாதிப்பு வருது அப்படின்னா அதை அவர் கிரகித்துக் கொள்வதற்கு, தாங்கிக் கொள்வதற்கு சில அடிப்படைகளை நம்ம அவர்களுக்கு சொல்லலாம். முதலாவது அடிப்படை என்ன அப்படின்னா, இந்த உலகத்திலே நடக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கின்றது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே நம்முடைய கையில் இல்லை, இதை நாம் தீர்மானிக்கவில்லை, படைத்த இறைவன் இதை நடைமுறைப்படுத்துகிறான் என்பது அவசியம். இன்னொன்னு கூடுதலாக மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, இது முன்னாடியே தீர்மானிக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ் சொல்றான் திருமறை குர்ஆனிலே, மா அஸாபமின் முஸீபத்தின் ஃபில் அர்லி வலா ஃபி அன்ஃபுசிக்கும் இல்லா ஃபி கிதாபின் மின் கப்லி அன் நபரஹா. எவ்வளவு அழகான ஒரு வசனம் என்று பாருங்கள். இந்த பூமியிலோ அல்லது உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டாலோ அது முன்னரே ஒரு பதிவேட்டிலே, மூலப்பதிவேட்டிலே இல்லாமல் இல்லை, இது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டிருக்குது. இந்த உலகத்துல ஒரு கஷ்டம், ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இன்னைக்கு இப்படி ஆயிருச்சே, இந்த தினத்திலே தான் நமக்கு ஒரு பாதிப்பு வருமா நம்ம நினைக்கிறோம். நமக்கு தெரிஞ்சது இன்னைக்கு தான், நமக்கு நடந்த பிறகுதான் அறிந்து கொள்ள முடியும். ஆனா மார்க்கம் என்ன சொல்கிறது என்றால், இதை நம்ம முன்னாடியே முடிவு செய்து விட்டோம், இது முன்பே இது பதிவு செய்யப்பட்டிருக்குது என்று அல்லாஹ் சொல்கின்றான். இதை விளக்கக்கூடிய நபிமொழிகளிடம் எடுத்து பார்க்கும் போது திர்மிதியிலே பதிவு செய்யப்படும் ஹதீஸை பார்க்கின்றோம். கத்தரல்லாஹுல் மகாதீர கபுல ஐ யஹ்லுக சமாவாத்தி வல் அர்ல். அல்லாஹ் வானங்கள் பூமியை படைப்பதற்கு பி 50 அல்ஃப சனா, 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே விதியை எழுதிவிட்டான். நம்ம வாழக்கூடிய பூமி இருக்கு, வானம் இருக்கு, வானத்துல ஏராளமான கிரகங்கள் இருக்கு, அதுல ஒரு இயக்கம் இருக்குது, நமக்கு தெரியும். இந்த வான பூமி எல்லாம் படைக்கப்பட்ட பிறகு நம்ம வந்திருக்கிறோம் உலகத்துல. பூமி படைக்கப்பட்டு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆனா மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, வானங்கள், இந்த பூமி இவையெல்லாம் படைக்கப்படுறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அல்லாஹ் விதியை எழுதிவிட்டான். எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. நம்ம எப்போவெல்லாம் பிறப்போம், நமக்கு என்ன சாப்பாடு கிடைக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், நமக்கு வரக்கூடிய பாதிப்புகள் என்ன, நமக்கு குழந்தை பிறக்குமா பிறக்காதா என்ற நம்முடைய மரணம் எப்போது என்ற அனைத்தையுமே அல்லாஹ் எழுதிவிட்டான். அந்த விதிப்படிதான் இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு விதியாக எதை எழுதி வைத்திருக்கின்றானோ, ஜப்பத்தி சுகுப்பு ருஃபியத்தில் அக்லாமு ஜப்பத்தி சுகுப்புன்னு ஹதீஸ்ல வருகின்றது. எழுதப்பட்ட பேனாக்கள் உயர்த்தப்பட்டு விட்டன, எழுதப்பட்ட ஏடுகளோ மையும் காய்ந்து போய்விட்டது, கரெக்ஷனுக்கு வேலையே இல்லை. அல்லாஹ் எதை விதியாக ஏற்படுத்தி இருக்கின்றானோ அது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கின்றது. தமிழ்ல ஒரு முதுமொழி சொல்வார்கள், அன்று எழுதியவன் அழித்து எழுதுவானா அப்படின்னு கேட்பாங்க. இன்னைக்கு நம்ம எழுதுறோம், அழிச்சு எழுதிக்கிறோம், அது வேற. ஏன்னா நமக்கு பிழை வரும், நமக்கு ஒரு மாற்றம் தெரியாம நம்ம எழுதியிருப்போம். கால சூழ்நிலைக்கு ஏற்ப அழித்து எழுத வேண்டிய அவசியமும் நெருக்கடி நமக்கு பலகீனமா இருக்கிறதுனால ஏற்படும். ஆனா அல்லாஹ்வுக்கு அந்த பலகீனம் கிடையாது. அவன் எழுதியதை, அவன் நாடியதை செய்து முடிக்கக்கூடியவன். அப்ப இதுல எவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி இருக்குன்னு பாருங்களேன். நமக்கு என்னெல்லாம் நடக்கும் என்பது
நம்ம பிறக்கும் போது தீர்மானிக்கப்படுறது இல்லை, அது எழுதப்படுறது என்ற ஒன்று இருக்கின்றது. அதுக்கு முன்பாகவே 50,000 ஆண்டுகளுக்கு பூமி படைக்கப்படுறதுக்கு, வானம் படைக்கப்படுறதுக்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்படுதுன்னு சொன்னா எவ்வளவு ஒரு ஆறுதல் நமக்கு இருக்குன்னு பாருங்களேன். இதையே முன்னாடி சொல்றாரு, என்ன ஆறுதல்? ஏன்னா மனிதனுக்கு ஒரு சைக்காலஜி இருக்குது. எந்த ஒரு காரியமும் முன்னரே தீர்மானிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அதுல அவனுக்கு ஒரு ஆறுதல் இருக்கு. இப்போ ஒரு ஆளுக்கு உடம்பு சரியில்லை, வைத்தியம் பார்க்கிறார், மருத்துவர் பரிசோதிக்கிறார், எல்லா ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து விட்டு இவருடைய உடம்பு தாங்காதுங்க, ஒரு வாரம் 10 நாள்ல இவருடைய காலம் முடியும் போல தெரிகின்றது, சொந்த பந்தங்களை கூட்டிட்டு வந்து காட்டுங்க அப்படின்னா சில வார்த்தைகளை சொல்லிடுவார். உடனே இவங்க அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருவாங்க. சரி, டாக்டர் சொன்னது மாதிரி இன்னொரு 10 நாள் தான் இருப்பார் போல இருக்கு என்று நினைக்கி வந்துருவாங்க. அவர் ஒரு மாசம் வாழ்ந்து மரணிச்சா கூட அது அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பாக ஏற்படுறது இல்லை. ஏன் ஏற்படுறது இல்லை? டாக்டர் அன்னைக்கே சொன்னார்ல, இதுல இப்ப ஏற்பட்ட மௌத்தா, ஏற்கனவே நம்ம கணிச்ச விஷயம் தானே, முன்னாடியே வந்து டாக்டர் சொன்னாரு தானே என்பது இவனுக்கு ஒரு ஆறுதல் தருதா இல்லையா? அதை விட முன்னாடி யார் சொல்லிட்டா, இப்போ யார் தீர்மானித்து விட்டால்? இறைவன் தீர்மானித்து விட்டான் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அது நம்முடைய உள்ளத்திற்கு ஒரு மருந்தாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நாட்டப்படி இது நடந்திருக்குது என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். இதை நம்ம கவனிக்கணுங்க. இன்னொரு விஷயத்தை பார்க்கிறோம். ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே பல விஷயங்கள் ஏற்படும். அதுல நன்மையாக அதை மாற்றக்கூடிய ஒரு திறமை ஒரு இஸ்லாமியருக்கு உண்டு. நபிஸல்லல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அஜபன் லி அம்ரில் முஃமின். ரசூலுல்லாஹி அவர்களே வியந்து திகைத்து போய் சொல்கிறார்கள், மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. இன்ன அம்ரஹு குல்லஹு கைருன், அவனுடைய அனைத்து காரியங்களும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்துவிடும். லைஸ தாக்கலி அகதின் இல்லாலில் மூமின். ரசூலுல்லாஹ் விட மாட்டாங்க, சும்மா லேஸ்ல கடந்து போவாங்கல்ல. சில அறிவுரைகள் சொல்லும் போது நம்ம ஒரு வார்த்தையோடு கடந்து போவோம், சில விஷயங்களை நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொன்னா அதை ரொம்ப நம்ம மனமூந்து சொல்றோம்னு அர்த்தம் ஆயிடும். இப்ப ரசூலுல்லாஹி அவங்க சொல்றாங்க, மூமின்களுடைய காரியம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு என்று கிடக்கல, 3-4 விஷயங்களை சொல்றாங்க. மூமின்களுடைய காரியம் எனக்கு ஆச்சரியத்தை அளிக்கின்றது, அவனுடைய அனைத்து காரியங்களும் நல்லதாகவே முடிந்து விடுகின்றது, ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லைன்னாங்க. லைஸ தாக்கலி அகதின் இல்லாலில் முஃமின், ஒரு மூமினை தவிர வேறு யாருக்கும் இந்த பாக்கியம் இல்லை. அப்படி என்ன முஸ்லிமுடைய வாழ்க்கை ஆச்சரியத்தை ரசூலுல்லாஹ் உண்டாக்குச்சு? சொல்றாங்க, இன் அசாபத்துஹு சர்ரா ஃபஷக்கர் கான கைரன் லஹு. அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் தருகின்ற ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஏற்பட்டால் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறான். ஃபகான கைரன் லஹு, அது அவனுக்கு நல்லதாக முடிந்து விடுகின்றது. ஒரு மகிழ்ச்சியான விஷயத்தை அல்லாஹ் ஒரு பிள்ளையை தர்றான், செல்வத்தை தர்றான், ஒரு அறிவை தர்றான், அவருக்கு மனதை மகிழ செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தர்றான். அதை பெற்றுக்கொண்ட ஒரு இஸ்லாமியர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறார். அப்ப அது அவருக்கு கூலியை வாங்கிட்டு போயிடுறார். இது ஒரு நிலை. இன்னும் ஒன்றை பார்த்தால், இன் அசாபத்துஹு லர்ரா. இந்த லர்ரா என்பது சர்ராவுக்கு நேர் முரணானது. சர்ரா என்றால் சந்தோஷம், மகிழ்ச்சி. லர்ரா என்று சொன்னால் பாதிப்பு, தீமை, துன்பம். துன்பம் ஏற்படக்கூடிய நேரத்தில் என்ன பண்றது அப்படின்னா, சபர், அவன் பொறுமையை மேற்கொள்கிறான். கான கைரன்லா, அது அவனுக்கு நல்லதாகிறது. இன்பம் என்பது ஒரு துருவம், துன்பம் என்பது அதற்கு எதிர்மறையான துருவம். இந்த இரண்டு ஒன்றுக்குண்டு முரண்பட்ட இந்த தன்மைகளை கூட இரண்டையுமே நன்மையாக முடித்து வைக்கக்கூடிய ஒரு திறமை யாருக்கு இருக்கிறது? ஒரு இஸ்லாமியருக்கு இருக்கிறது என்று சொல்லி ஆச்சரியப்படக்கூடிய நபிமொழியை பார்க்கிறோம். அப்ப நாம் என்ன முடிவுக்கு வரணும்? அல்லாஹ் நம்ம இதன் மூலம் சோதிக்கிறான். அல்லாஹ் தான் நமக்கு தந்திருக்கிறான். இந்த செல்வத்தை கொடுத்தவன் அல்லாஹ், இதை எடுத்துக்கொண்டவன் அல்லாஹ். அல்லாஹ் ஒருத்தருக்கு செல்வத்தை கொடுத்தான், அதை கொண்டு அவர் என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய கம்பெனியை உண்டாக்குனாரு. பல கோடி டேர்ன் ஓவர் நடக்குது, பல பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது, குடும்பமே அதுல செழிப்பா வாழ்ந்து கொண்டிருக்கிறது. திடீரென்று என்ன, அந்த கம்பெனி தீப்பிடிச்சு எரிஞ்சிருச்சு, எல்லா செல்வங்களும் அதுல போய்விட்டது. உடனே இவன் உடஞ்சு உட்கார்ந்துடக்கூடாது. என்ன முடிவுக்கு? ஒரு பாதிப்பு தான். என்ன முடிவுக்கு வர வேண்டும்? அல்லாஹ் எனக்கு அதை தரும்போது நான் மகிழ்ச்சி அடைந்தேன், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினேன். அதே செல்வங்கள் என்னை விட்டு போகும்போது நான் கவலைப்பட மாட்டேன், நான்
ஒரு தவறான வார்த்தைகளை, மார்க்கம் தடுத்த காரியங்களை பேசிவிட மாட்டேன், அப்போது நான் பொறுமையை மேற்கொள்வேன். அப்படின்னா செல்வத்தை கொடுக்கும் போது அதை பெற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமியர் நன்றி செலுத்தி கூலி வாங்குகிறார். அதே செல்வங்கள் அவர்கிட்ட இருந்து பறிபோகும் போது பொறுமை காத்து அல்லாஹ்ட்ட கூலி வாங்குகிறார். எவ்வளவு ஒரு பக்குவத்தை நமக்கு இஸ்லாம் ஏற்படுத்துது பாத்தீங்களா? இது நமக்கு வாழ்க்கையில கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அதே போன்று இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற வார்த்தையை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுக்குதுங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு என்பது எல்லா மதத்துக்காரங்களுக்கும் வருது. அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக வழிகாட்டுகிறார்கள். என்ன சொல்றாங்க? போனால் போகட்டும் போடா என்று ஒரு கவிதையில படிக்கிறான். அவன் சொல்ற கருத்தை நம்ம நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு ஆள் செல்வங்களை இழந்து நிற்கிறாரு, குடும்பத்துல மகனை பறி கொடுத்து நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் அறிவுரை சொல்லும் போது போனால் போகட்டும் போடா என்று சொன்னால் அது கருத்து சரியாக இருக்கலாம், ஆனா அது நடைமுறையில நம்ம சொல்ல முடியாது. அதே போல இன்னொன்னு சொல்லுவார்கள், இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்குது. அப்படின்னா என்ன? துன்பம் வரும்போது சிரிக்க, இடுக்கன்னா ஒரு துன்பம், நகுகன சிரிக்கிறது, நகை அதாவது முகத்தை திரும்பி சிரிக்கிறது. துன்பம் வரும்போது சிரித்துக் கொள்ளுங்கள். இது நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு ஆளுக்கு பாதிப்பு, அங்க போய் நின்றுகிட்டு சத்தம் போட்டு சிரிச்சோம்னு சொல்ல சந்தேகப்படுவாங்களே, நம்மளை பத்தி ஒரு மாதிரியா நினைப்பார்களா இல்லையா? அதுவும் சரியில்லை. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை என்ன? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாம் எல்லாம் அல்லாஹ்விற்கே உரியவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே திரும்பக்கூடியவர்கள் என்ற வார்த்தையை நீங்க சொல்லுங்க. அப்ப எவ்வளவு அழகான விஷயங்கள் இஸ்லாம் நமக்கு கத்துக் கொடுக்குதுன்னு பாருங்க. இது அனைத்திற்கும் நமக்கு என்ன உணர்வு வேண்டும்? ஒரு விதி நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நாட்டத்துல தான் நடக்குது, நம்மை கொண்டு எதுவுமே நடக்கல. நாம் முயற்சிக்கலாம், நம்ம அதுக்காக வேண்டிய பல மணி நேரங்களை நம்ம செலவழிக்கலாம், அதுக்கு உரிய நிபுணர்கள்ட்ட போய் நம்ம ஒப்பீனியன் கேட்கலாம், எல்லாம் பண்ணலாம். இது எல்லாவற்றையும் தாண்டி அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே நம்மை ஒரு விஷயம் அணுகும், நமக்கு அது நடக்கும் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹும்ம லா மானிஅ லிமா ஆத்தைத் வலா முஅத்தி லிமா மனஅத். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நம்ம ஓதக்கூடிய துஆக்கள்ல இருக்கு, இறைவா நீ தடுத்ததை கொடுப்பவன் இல்லை, நீ கொடுப்பதை தடுப்பவனும் இல்லை. அல்லாஹ் ஒன்றை நமக்கு தர நாடினால் அதை யாராலும் தடுத்துட முடியாது. அல்லாஹ் நமக்கு ஒன்றை தடுத்து விட்டால் அதை வேற யாராலும் கொடுத்துட முடியாது. அனைத்துமே அல்லாஹ்வை கொண்டு நடக்கின்றது. குல்ல யுஸீபனா இல்லாமா கத்தபுல்லாஹு லனா. அல்லாஹ் விதித்ததை தவிர வேற எதுவும் எங்களை அணுகாது என்பதுதான் நல்ல முஸ்லிம்களுடைய வார்த்தைகளாக இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. இந்த அடிப்படைகளை நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கையில ரெண்டுமே கலந்துதான் வரும். துன்பமும் வரும், இன்பமும் வரும். அந்த துன்பங்கள் வரக்கூடிய நேரத்திலே அதிலே துவண்டு போய் நம்ம விழுந்து விடாமல், நம்முடைய இயல்பு பாதிக்கப்பட்டு விடாமல் எஞ்சிய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய இந்த அறிவுரைகள் மிக முக்கியமாக இருக்கின்றது. இதில் இருந்து பாடம் பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் இலவாக வாக்கித்தான் அல்லாஹ்ட்ட கேட்கணும். துன்பத்தை அல்லாஹ்ட்ட வேண்டக்கூடாது, என்னுடைய வாழ்க்கையை சிறப்பாக்கியவை என்று கேட்க வேண்டும். அதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துன்பம் வந்தது என்று சொன்னால் அதற்காக மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய இந்த வழிமுறைகளை கொண்டு அதை ஜீரணித்து பொறுத்து கொண்டு அல்லாஹ்விடத்திலே கூலி பெறுவதற்கு நம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த வாய்ப்பினை தருவானாக என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை முடிக்கின்றேன். வாஹிரு தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்திலே சட்டமன்ற தேர்தல் அண்மித்து விட்டது. அடுத்த ஆண்டிலே சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். இந்த நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே SIR என்ற ஒன்றை இப்போது கையில எடுத்திருக்கின்றார்கள். பொதுவாக இந்த தேர்தல் காலங்களுக்கு கொஞ்சம் முன்னாடி வாக்காளர் பட்டியலில் சில திருத்தங்கள் செய்வது, தகுதி உடையவர்களை வாக்காளர் பட்டியலில் இணைப்பது, சில பேர் இறந்திருப்பாங்க ஆனா வாக்காளர் பட்டியலில் பேர் இருக்கும், அவங்க பேர்களை நீக்கிறது, இது மாதிரியான சில சீர்திருத்த பணிகளை வழக்கமாக தேர்தல் ஆணையத்தின் சார்பிலே செய்வாங்க. இது ஒரு வகை. ஆனால் இப்போது இந்த SIR என்ற பெயரிலே இவர்கள் எடுக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்ற ஒரு பேரில் இப்போ ஒன்று கொண்டு வர்றாங்க. இது என்ன இவங்க செய்ய போறாங்க
அப்படிங்கிற ஒன்று ஒரு எதிர்பார்ப்பாக இருந்தது. இது தமிழகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பீகார் மாநிலத்தில் தான் இத நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த பீகார் மாநிலத்தில் இதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நேரத்திலே அதிலே பலவிதமான குளறுபடிகள் செய்யப்பட்டது. 68 லட்சம் வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுறாங்க. தகுதியுடைய வாக்காளர்கள் நீக்கப்படுறாங்க. தகுதி இல்லாத பல பேர் சேர்க்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் ஒரு குடும்பத்திலே 900 பேருக்கு மேல இருக்கிறாங்கன்னு காட்டுது. ஒரு குடும்பத்திலே மிஞ்சி மிஞ்சி போனா அவருக்கு ஒரு பெரியவருக்கு ஒரு 10-15 பிள்ளைன்னு வச்சா கூட ஒரு 50-60 பிள்ளைகளை தாண்டறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. 50-60 வாக்காளர்கள் அதிகபட்சமா நான் சொல்றேன். 900 பேர் இருப்பார்களா? 900 பேர் இருப்பதை போல சில விஷயங்களை அதுல கொண்டு பார்த்தோம். இது மாதிரியான பல குளறுபடிகள் செய்யப்பட்டதை எல்லாம் அதை எடுக்கிறாங்க. அதுக்கு என்று ஒரு சில அரசியலை துறை சார்ந்தவர்கள், அந்த கட்சியில உள்ள முக்கிய தலைவர்கள்லாம் அதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கி அதெல்லாம் எடுத்துக்கொண்டு அதை அம்பலப்படுத்துகின்றார்கள். அம்பலப்படுத்தி மிகப்பெரிய மக்கள் போராட்டங்கள் வட மாநிலங்களிலே நடக்கின்றது. இன்னொரு புறத்திலே சட்ட போராட்டங்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடி இதையெல்லாம் கொண்டு போய் அவங்க ஒப்படைக்கின்றார்கள். இதை பார்த்து உச்ச நீதிமன்றம் ஆரம்பத்தில் இந்த உச்ச நீதிமன்றம் பண்றதை பார்த்தா ஆரம்பத்தில் நல்லா பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னு வைங்க, கடுமையான கிடுக்குப்பொடி கேள்வி கேட்கிற மாதிரி கேட்பாங்க. பினிஷிங் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நம்ம வக்ஃபுல பார்த்தோமா இல்லையா? வக்ஃபு விஷயத்து நடந்தது மாதிரி தான் இங்கேயும் நடந்திருக்குது. நீதிமன்றம் கேட்ட கேள்வி பயங்கரமா கேட்கிறாங்கப்பா என்பது போல இருந்தது. கடைசியில பார்த்தோம்னு சொன்னா அதுல முறையான நீதி எட்டப்படவில்லை. உரிய கடிவாளங்களை போட்டு தேர்தல் ஆணையத்தை, தரிகட்டு போகக்கூடிய தேர்தல் ஆணையத்தை நெறிப்படுத்தக்கூடிய வேலையை நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமும் பண்ணல. ஆதார் கார்டை நீங்க எடுக்கிறத பத்தி பரிசீலிங்க அப்படி சில வழிகாட்டுதல்கள் மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களே தவிர அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நீதிமன்றம் நமக்கு திருப்தியாக ஒரு விஷயத்தை பண்ணலன்னு வைங்களேன். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறது. அதாவது தமிழகத்திலே இந்த எஸ்ஐஆர் கொண்டு வர்றாங்களே, இது ஏற்கனவே பீகார்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு அதுல பல பிரச்சனைகளை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது நடந்தது நம்ம பார்த்தோம். இப்போது என்னன்னு சொன்னா தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களிலே இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்த போறோம் என்று இறங்கி இருக்கின்றார்கள். தமிழகத்திற்கு டேட்டும் கொடுத்துட்டாங்க. நவம்பர் மாதம் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இந்த எஸ்ஐஆர் தமிழ்நாட்டில் செய்ய போறோம் என்று அறிவித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் ஆணையம் என்பது அரசாங்கம் இது ஒரு சுதந்திரமாக செயல்பட வேண்டும். ஒரு சார்பு நிலை இருக்கக்கூடாது. பல கட்சிகள் இருப்பாங்க, ஆளுங்கட்சி இருக்கும், எதிர்கட்சி இருக்கும், பல கட்சிகள்லாம் இருப்பாங்க. யாருக்கும் சார்பு இல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டியதுதான் இந்த தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஆனா அப்படி நடைமுறையில் அப்படி இல்லை. பிஜேபி அரசாங்கத்தினுடைய கைப்பாவையாக ஒரு கள்ள குழந்தையாகத்தான் இந்த தேர்தல் ஆணையம் செயல்பட்டு இருக்கிறது நமக்கு அறிந்த ஒன்றாக இருக்கிறது. இதை நம்ம கவனத்தில் கொள்ளணும். இன்னும் நம்ம என்ன பார்க்கிறோம்னா, ஒரு தேர்தல் நேரத்தில் சில திருத்தங்கள் பண்ணுவாங்கல்ல, அதுல பேர்களை சரி பண்ணுங்க, ஸ்பெல்லிங்கை மாத்தி கொடுங்க, அட்ரஸை ஒழுங்கா கொடுங்க என்ற மாதிரி திருத்தங்கள் இந்த எஸ்ஐஆர்ல இல்லை. இதுல அவங்க என்ன பின்னணியில கொண்டு வர்றாங்க அப்படின்னா, இந்திய குடிமக்கள் நம்ம என்பதற்குரிய ப்ரூஃபை கேட்கிறாங்க. அதாவது இதுக்கு முன்னாடி உள்ள நிலையெல்லாம் வேறங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 2005 2002 சில பகுதியில் 2002, சில தமிழ்நாட்டு சில மாவட்டங்கள்ல 2005 அப்போதுதான் இறுதியாக எஸ்ஐஆர் ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு புதுசா கேள்விப்படுற மாதிரி தெரியுது. இது புதுசு இல்லை, ஏற்கனவே எஸ்ஐஆர் என்ற ஒன்று தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா அந்த வார்த்தை பழைய வார்த்தையா இருந்தாலும் அதுல உள்ள இப்ப நிபந்தனைகள்லாம் பார்த்தா ரொம்ப மோசமான நிபந்தனைகளை அதுல சேர்த்திருக்கின்றார்கள். இதுல வழக்கமாக நம்ம இந்த சின்ன சின்ன திருத்தங்கள் செய்வதை போல உள்ள நிலை இப்ப இல்லை. இப்ப என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்திய குடிமகனா, அதுக்குரிய சான்ற தாங்க. நேரடியா அப்படி கேட்கல, நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் இருக்கா இல்லையா, நம்ம எல்லாம் இந்தியர்கள் தானே, இதற்குரிய சான்றுகளை நீங்கள் தர வேண்டும் என்பதை தேர்தல் ஆணையம் நம்மகிட்ட கேட்குது. உண்மையிலே இது தேர்தல் ஆணையத்துடைய வேலை கிடையாது. எலெக்ஷன் கமிஷனுடைய வேலை இதுவா? நீ சிட்டிசனா இல்லையா, நீ குடிமகனா இல்லையா என்று கண்டுபிடிக்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வேலையான்னு கேட்டா இல்லை, அவங்க வேலை கிடையாது.
இருந்தாலும் அது ஒரு கொள்ளைப்புற வழியாக ஏற்கனவே சொன்னாங்களோ இந்த என்ஆர்சி, இந்த சிஐஏ, என்பிஆர்லாம் சொன்னாங்க பார்த்தீங்களா, கடுமையான பிரச்சனைகளை சந்திச்சு பாருங்க. அதை தேர்தல் ஆணையத்தின் வழியாக இப்போது இந்த ஒன்றிய அரசு செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்வது நமக்கு இதில் தெளிவாக அப்பட்டமாக தெரியுதுன்னு வைங்களேன். இப்போ அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் இந்தியர் தானா என்பதற்குரிய ஆவணங்களை தாருங்கள் என்பதைத்தான் இவங்க கேட்க வர்றாங்க. இதை நம்ம கவனத்தில் வைக்கணும். சரி, அவங்க என்னெல்லாம் ஆவணமா கேட்கிறாங்க என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஓட்டர் ஐடி நம்மகிட்ட ஒன்று இருக்கு, வாக்காளர் அடையாள அட்டை, நம்முடைய போட்டோவோட போட்டு எபிக் நம்பர்னு போட்டிருப்பாங்க. அந்த நம்பரோடு நமக்கு ஒரு வாக்காளர் அட்டை தந்திருக்கிறாங்க. இந்த அட்டை செல்லாரம். இந்த தந்தவன் யாரு? நீ தானே தந்த, நாங்களாவே அடிச்சுக்கிட்டோம் அச்சடிச்சுக்கிட்டோம். அதை தேர்தல் ஆணையம் தான் அந்த பதிவை நமக்கு தருது. இப்ப அந்த தேர்தல் ஆணையமே சொல்லுது, நாங்க தந்த இந்த வாக்காளர் அட்டையவே நாங்க ஏத்துக்க மாட்டோம், அதுக்கு எங்களுக்கு வேற வேற ஆவணங்கள் தேவை என்று ஒரு மாதிரி சுத்தி முத்தி வர்றாங்க. இதுல அவங்க என்ன கேட்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதை நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டி இருக்கு. இப்ப மக்கள்கிட்ட உள்ள குழப்பம் என்ன அப்படின்னா, இது நம்ம என்ன பண்றது, ஒத்துழைக்கிறதா இல்லையா, அவன் ஆவணங்கள்லாம் வந்து கேட்க போறான், அதை நம்ம அவர்கள்ட்ட கொடுக்கிறதா அல்லது நாங்கள் அதெல்லாம் தர முடியாது என்று மறுத்துறதா என்பது மாதிரியான சிந்தனைகள், கேள்விகள் மக்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு, சமூக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் இந்த வழிகாட்டுதல்களை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம். அப்ப இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 2002ஆம் ஆண்டு சில மாவட்டங்கள்ல இந்த எஸ்ஐஆர் எடுத்து முடிச்சிட்டாங்க. சில சென்னை மாதிரி பகுதிகளில் 2005 எஸ்ஐஆர் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கு. இப்ப சொல்லப்பட்டிருக்க தகவல் என்ன அப்படின்னா, இந்த 2002 அல்லது 2005 இறுதியாக எஸ்ஐஆர் எடுக்கப்பட்ட இந்த வாக்காளர் பட்டியலில் நம்முடைய பெயர் இடம்பெற்று இருந்தால் நம்ம எந்த ஆவணங்களும் காட்ட தேவையில்லை. ஏன்னா பாருங்க, 2002ல என்னுடைய ஓட்டு இருக்கு, இந்த அட்ரஸ்ல இருக்கு பாருங்க, இந்த வாக்குச்சாவடியில இதனாவது சீரிஸ் நம்பர்ல இருக்கு, அவ்வளவு எபிக் நம்பர் இருக்குன்னா அந்த நம்பர் ஒரு ஃபார்ம் நமக்கு கொடுப்பாங்க. அந்த ஃபார்ம்ல நம்ம குறிப்பிட்டு எடுத்துட்டோம்னு சொன்னா அதுவே போதுமானதுங்கிறான். அவங்களுக்கு ஆவணம் தேவையில்லை. 2002 2005 நம்ம வாக்களித்திருந்தால் அதுக்குரிய விவரங்கள்லாம் நம்ம எடுக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்குது. சொன்னோம் டக்குன்னு எடுத்துக்கிட்டோம், எப்போ எங்க இருந்திருப்போம் நமக்கு தெரியாது, எந்த வாக்குச்சாவடி நமக்கு தெரியாது, எந்த சில இந்த வாடகைக்கு வீடு மாறிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க, அவங்கள எந்த வீட்டில் இருந்தோம்னு தெரியாது. அந்த நேரத்தில் அவன் எடுத்திருப்பான். அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இது இருந்துன்னு சொன்னா ஆவணம் தேவையில்லை அப்படிங்கிறான். அடுத்து என்ன, நம்முடையது இல்லை, நமக்கு வயசு குறைவா இருந்திருக்கும் அல்லது நம்ம பதிவு பண்ணாம இருந்திருப்போம்னு சொன்னா அடுத்த ஆப்ஷன் வைக்கிறான். நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தந்தையினுடைய பேர் இருந்தா இருக்கு, அவருடைய வாக்காளர் பட்டியலில் தந்தை இருக்கிறார், அந்த எண்களை எடுத்து கொடுத்து அதுக்குரிய சில ஆவணங்கள் கேட்பாங்க. அதை கொடுத்தோம்னு சொன்னா அதை ஏத்துக்கிறாங்க. அதே போல தாயினுடைய அந்த பதிவை கொடுத்தாலும் ஏத்துக்கிறாங்க. இன்னும் சில உறவுகள் அவங்களுடைய இதையும் ஏற்றுக்கொள்வதாக இப்போ தகவல்கள் நமக்கு தெரிகின்றது. அப்ப இப்படியாக இந்த 2002 2005 வாக்காளர் பட்டியலிலே நம்முடைய பதிவோ நம்முடைய தாய் தகப்பனுடைய பேரோ இருந்துச்சுன்னு சொன்னா நமக்கு ஆவணங்கள் தேவையில்லை, அப்ப இந்திய குடிமகன் அவன் ஒத்துக்கிறான். அதை இப்ப இதுல இல்லைன்னு சொன்னா என்ன கேள்வி வருதுன்னா, எனக்கு சந்தேகமா இருக்கு. சந்தேகம்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லல, ஆனா அதுக்காக தான் அர்த்தம். நீ இந்தியனா மாதிரி எனக்கு தெரியும், நீ பாகிஸ்தான்ல இருந்து வந்திருப்பியோ, அல்லது நீ ஒரு பங்களாதேஷ்காரனா இருப்பியோ, அல்லது இலங்கையில இருந்து வந்திருப்பியோ என்று நினைக்கிறான், என்னன்னு தெரியல. அப்ப ஒரு சந்தேகம் அவனுக்கு வருது. அப்ப அவன் என்ன கேட்கிறான், அப்ப நீங்க இந்திய குடிமகன் தான் என்று உங்களை நிரூபிக்கிறதுக்காக வேண்டி சில ஆவணங்கள் என்று சொல்லி 11 ஆவணங்களை அவங்க பட்டியல் போடுகின்றார்கள். அதுல பாதி ஆவணங்கள் நம்மகிட்ட பல பேர்ட்ட இருக்காது, நம்ம பேர்ல உள்ள பேர்கள்லாம் அதுல இருக்குதுன்னு வைங்க. சில விஷயங்கள் இருக்கிற விஷயமும் இருக்கு. உதாரணத்துக்கு பாஸ்போர்ட் என்பது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகிறது. அந்த மாதிரி ஜாதி கம்யூனிட்டி சர்டிபிகேட் இருப்பாங்க, அது ஒரு ஆவணமாக ஏற்கப்படுகின்றது. இப்படி சில ஆவணங்கள் நம்ம கொடுக்கிற மாதிரி உள்ள ஆவணங்களும் அதுல இருக்கின்றது. இதுல முக்கியமா என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நம்ம அனைவர்கிட்டையுமே எளிமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆவணம் ஆதார் கார்டு. இந்த ஆதார் கார்டை கொண்டு வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அலப்பறை பண்ணார்கள். இன்னைக்கு பார்த்தா ஆதார் இல்லாம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. பாஸ்போர்ட் எடுக்க முடியுமா ஆதார் இல்லாம? ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியுமா? பேன் கார்டு எடுக்க முடியுமா?
இப்படி பல விஷயங்களுக்கு ஆதார் கார்டு அவசியம் சொன்னாங்க. மற்றவற்றை விட கூடுதலான ஒரு பாதுகாப்பு ஆதார் கார்டுல இருக்கு. ஏன்னா பயோமெட்ரிக்ஸ் இருக்கு. பயோமெட்ரிக்ஸ்ல என்ன, மற்றதுல பார்த்தா ஒருத்தன் போட்டோ ஒட்டி இன்னொன்னு கூட ஒட்டி கூட கொண்டே காட்ட முடியும். ஆனா ஆதார்ல அப்படி இல்லை. இந்த விரல் ரகையை வச்சோம்னு சொன்னா அல்லது கண்ணுடைய அந்த இதை வந்து ஸ்கேன் பண்ணாங்கன்னு சொன்னா நம்முடைய விவரங்களை அதுவே திரையில எடுத்து காட்டும். அந்த அளவுக்கு பாதுகாப்புன்னா அவங்க தான் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இல்ல ஆதார் வந்து அந்த அளவுக்கு பாதுகாப்பு இல்லை. அது நீ இந்த வாய் தானப்பா சொல்லுச்சு, ஆதார் என்பது உயரிய பாதுகாப்புன்னு சொன்ன வாய் எது, இந்த வாய் தானே. இப்ப அந்த வாய் மாறுது. என்ன மாறுது? ஆதாரை ஏத்துக்கிற மாட்டோம், அது ஒரு சும்மா ஒரு ஐடென்டிட்டியாக பாப்பமே தவிர இந்திய குடிமகன் என்பதற்கோ அவரின் டேட் ஆஃப் பெர்த்துக்கோ நாங்க வந்து அதை ஆவணமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். என்னென்ன கூத்துகள் நடக்குது என்று நம்ம பார்க்கின்றோம். அப்ப ஆதாரை நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலத்துல ஆதாரை வந்து ஒரு பெரிய ஆவணமாக எலெக்ஷன் கமிஷன் கருதவில்லை என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இப்படி ஆவணங்களை கேட்கிறாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? கொடுக்கிறதா அல்லது யாராவது அதிகாரி வந்தாங்கன்னா அவங்களை கொடுக்க முடியாது என்று அனுப்பி வச்சிடறதா என்ற கேள்விகள் இருக்குது. இல்ல ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல நாம் இதை எதிர்க்கிறோம். இது நல்ல ஒரு செயல் அல்ல. ஒரு தேர்தல் ஆணையம் என்பது அறத்தோடு செயல்பட வேண்டும். ஒருத்தருக்கு சார்பாக ஒருத்தருக்கு எதிராக எல்லாம் செயல்படக்கூடாது. நீ கொடுத்த வாக்காளர்ட்டி நீயே மறுத்தீங்கன்னா அதுல என்ன நியாயம் இருக்குது? கண்டிப்பா இதை கண்டிக்க வேண்டிய ஒன்றுதான். இது வந்து எந்த நியாயமுமே சொல்ல முடியாத ஒரு வேலையைத்தான் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுது என்பது ஒன்று. தமிழகத்திலே உள்ள பல கட்சிகள் அதையெல்லாம் கண்டித்து பேசியிருக்கிறாங்க. நம்மளும் அதை பற்றி பேசியிருக்கிறோம். எதிர்க்கிறோம் என்பது வேறு விஷயம். ஆனா இப்போது அது நடைமுறைக்கு வந்துருச்சு. வரப்போறாங்க. இந்த ஒரு நவம்பர் 4 இருந்து அந்த வேலைகள் ஆரம்பிக்க போகுது. அதுக்குரிய பிஎல்ஓக்கள் பூத் லெவல் ஆபீசர்பாங்க, அவங்களுக்கு உரிய பயிற்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டு அவங்க அதுக்கு வீடு வீடாக வந்து கணக்கெடுக்கக்கூடிய பணியை செய்ய போகிறார்கள். அப்ப இந்த நேரத்திலே நம்ம உரிய ஆவணங்களை காட்டுவதுதான் சிறந்த வழிமுறை. ஒத்துழைப்பு நம்ம கொடுக்கணும். தப்பான்னு கேட்ட தப்பு தான். ஆனா நம்முடைய வாக்காளர் பட்டியல்ல நம்முடைய பேர்கள் இடம்பெற வேண்டும் என்று சொன்னால் அவங்க கேட்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு உரிய ஆவணங்களை சமர்ப்பிப்பதுதான் அந்த பட்டியலில் நம்ம இடம்பெறக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு ஜனநாயக கடமை இது. நம்ம ஒரு இந்தியன் என்பதற்குரிய முக்கியமான ஆவணம் எது? வாக்காளர் பட்டியல் நம்ம இருக்கிறது தான். இது வந்து சின்ன சின்ன ஒரு கரெக்ஷனுக்காக உள்ள விஷயம் அல்ல. இதுல நம்ம நீக்கிட்டாங்கன்னு சொன்னா பின்னாடி சேர்க்கிறது பயங்கர கஷ்டமா போயிடும். இந்த சட்டங்கள் என்பது மோசமாகிட்டே போயிட்டு இருக்கு. ஏதோ நம்ம முறையான ஆவணங்களை ஒழுங்கா இருந்தும் கூட இவ்வளவு காட்டாம இருப்பாங்க. இல்லாம இருந்து போறது என்பது வேறு. சிலர்கிட்ட ஆவணங்கள் இருந்தா கூட அதை ஒரு கவனம் எடுத்து அதை செய்யாம ஒரு பொடுபோக்குத்தனமா விட்டுருவாங்க. அவன் வெட்டி போட்டு போயிடுவான். அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? அதை வந்து சேர்க்கறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்ப அந்த மாதிரி இல்லாமல் அவர்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த ஆவணங்களை நம்ம எடுத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்கிறோம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? சில ஆவணங்கள் நம்மளே இப்போ வந்து தயார்படுத்தி வைக்க வேண்டியது இருக்கும். அது ஒரு மூலையில கிடக்கும், ஒரு பீரோல ஒரு பைக்குள்ள ஒரு சேந்தியில பரணி மேல கிடக்கும். அதையெல்லாம் எடுத்து நம்ம பாதுகாக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். அப்ப அதெல்லாம் நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியிருக்கு. நம்மளோட பல பேர்கிட்ட பார்த்த முஸ்லீம் சமுதாயத்தில் இந்த ஆவணங்களை பராமரிப்பதில் நம்மள ரொம்ப ஒரு அசால்ட்டா இருக்கிறோம். பேர் பார்த்தீங்கன்னு வைங்க, ஒன்றுல ஒருத்தர் பேர் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னா சித்திக்குன்னு இருக்கும், அங்க அபூபக்கர்னு இருக்கும், உள்ள அபூபக்கர் சித்திக்குன்னு இருக்கும். இப்படி என்ன ஒன்றுலேயும் ஒரு பேரை கொடுக்கிறது, எதையுமே வச்சு ஒரு முடிவுக்கே வர முடியாது. இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனத்தில் வைத்து முடிந்தவரை அவைகளை நம்ம வந்து சரி பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது. விரிவாக பேசணும், என்னென்னலாம் கேட்பாங்க என்பதையெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நமக்கு வாய்ப்பு இருந்தால் கூடிய விரைவிலேயே அதை பற்றி ஒரு விளக்க வீடியோவையே நம்முடைய ஜமாத் சார்பாக நம்ம வந்து வெளியிட இருக்கின்றோம். அப்போ இந்த விஷயத்திலே நம் கவனமாக இருந்து இந்த ஆவணங்களை நம்ம அவர்களிடத்திலே முறையான முறையிலே ஒப்படைத்து அந்த ஃபார்மை எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுத்து நம்முடைய பேரை வாக்காளர் பட்டியலில் தக்க வைக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம கண்டிப்பா செய்யணும். அப்ப இதுல ஏதாவது ஒரு நம்ம ஒரு கவனக்குறைவாக இருந்தோம்னு சொன்னா அது ஒரு பாதிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு இந்த இது நியாயப்படி தேர்தல் கமிஷன் பண்ணவே கூடாது. இந்த வேலையை இது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருந்தாலும் நடைமுறைக்கு வந்துவிட்ட காரணத்தினால் அதை எதிர்கொள்வதை தாண்டி நமக்கு வேறு வழி இல்லை என்கின்ற நிலையில் தான் நாம் இதை மக்களுக்கு உரிய வழிகாட்டுதலாக வழங்குகின்றோம். இந்த விஷயங்களை கவனத்திலே வைத்துக் கொண்டு இந்த எஸ்ஐஆரை நம்ம எதிர்கொள்ள வேண்டிய நிலையில இருக்கின்றோம். வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த சிக்கல்களிலே இருந்து ஒரு பாதுகாப்பு தந்து இந்தியாவிலே நம்ம வந்து நிம்மதியாக வாழக்கூடிய நிலையை உருவாக்குவானாக என்று கூறி என் உரையை முடிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.